அதிகாரம் நீத்தார் பெருமை. குறள் எண் 28. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இவ்வுலகின் நீதி நெறிகளை மிக அருமையாக நமக்கு எடுத்து கூறக்கூடிய உன்னதமான விஷயம் திருக்குறள். திருக்குறளுக்குள்ளே எல்லா விதமான தர்மங்களையும் எல்லா விதமான நியாயங்களையும் நம்மால் அறிய முடிகின்றது. இந்த தர்மங்களையும் நியாயங்களையும் நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற போது அது எப்படியான மாறுதல்களை எல்லாம் நமக்கு ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், வள்ளுவ பெருந்தகையினுடைய குறளை போலவே நம்மால் வாழ முடியும். அது எப்படி? சுருங்கச் சொல்லி விளங்க வைத்து வாழுதல். நாராயணர் இந்த உலகத்தை அளக்க வேண்டும் என்று முற்பட்ட போது மகாபலி சக்கரவர்த்தியினுடைய மூலமாக 3 அடி நிலம் கேட்டு இவ்வுலகை அளந்தார் என்கின்ற வரலாறு நாம் ஒவ்வொருவரும் அறிந்த வரலாறு. இந்த உலகத்தை அளப்பதற்கு நாராயணருக்கு தேவைப்பட்டது 3 அடிகள் தேவைப்பட்டது. ஆனால் வள்ளுவ பெருந்தகைக்கோ 1.25 அடி போதும், 7 14 உலகத்தையும் அளந்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், 7 14 உலகிற்கும் தேவையான தர்மங்கள் கூட இதில் உண்டு. ஏன்? கடவுளுக்கு என்ன இலக்கணம், மனிதருக்கு என்ன இலக்கணம், ஒரு பெண் ஒரு ஆண் எல்லோருக்கும் எது இலக்கணமானது, எது வாழ்க்கைக்கு தேவையானது என்பதை அருமையாக நமக்கு எடுத்து கூறியது இந்த திருக்குறள். இந்த அற்புதமான திருக்குறளிலே வள்ளுவ பெருந்தகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி குறிப்பிடுகின்ற போது நிறைமொழி மாந்தர் பெருமை உடைத்து மறைமொழி காட்டிவிடும் என்கின்ற ஓர் அற்புதமான திருக்குறளை பதிவு செய்திருக்கின்றார். நிறைமொழி மாந்தர் பெருமை உடைத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகில் நிறைவான மொழியை உடையவர்கள். இதற்கு யாரை உதாரணமாக சொல்லலாம் என்று நான் பலமுறை சிந்தித்திருக்கின்றேன். ஆனால் இதற்கு உதாரணமாக வேறு யாரையும் தேட வேண்டாம், வள்ளுவரையே சொல்லிவிடலாம் என்பதற்கு இந்த குறள் ஒரு உதாரணமான குறள். இந்த குறளை நீங்கள் மீண்டும் ஒரு முறை வாசித்து பார்த்து இதனுடைய அர்த்தம் என்ன என்று படித்து பார்க்கிற போது தெரியும். யார் ஒருவர் நல்ல வார்த்தைகளை இந்த பூமியில் பதிவு செய்துவிட்டு செல்லுகிறார்களோ அவர்களை இந்த பூமி உலகம் உள்ள அளவிற்கும் இம்மக்கள் நினைத்திருப்பார்கள். இதுதான் இந்த குறளுக்கு உண்டான பொருள். நிறைமொழி மாந்தர் பெருமை உடைத்து. நிறைமொழி மாந்தர்னா நல்ல மொழிகளை உடைய மாந்தர்களினுடைய பெருமை எப்போது இந்த உலகம் உள்ள அளவும் நிலைத்திருக்கக்கூடியது. மறைமொழி தேவர்களினுடைய மொழி என்று சொல்லக்கூடிய வேதம் நிலைத்திருக்கின்ற வரை இம்மொழி நிலைத்திருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இதுக்கு நீங்க வள்ளுவரை தவிர வேறு யாரை உதாரணமாக சொன்னாலும் அது சரியாக பொருந்துமா என்றால் கேள்விக்குறிதான். வள்ளுவ பெருந்தகையே இதற்கு முதல் உதாரணம். ஏன்னா அன்னைக்கு எழுதின அந்த திருக்குறளை இன்னைக்கு வரைக்கும் நாம படிச்சிட்டு இருக்கிறோம், இனிமேலும் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த மொழியினுடைய தன்மை. இந்த மொழி எப்படிப்பட்ட மொழியாக இருக்கிறது என்றால் நிறைவான மொழியாக இருக்கிறது. எதற்கு நிறைவான மொழியாக இருக்கிறது? மனதிற்கு நிறைவாக இருக்கிறது, நம்முடைய வாக்கிற்கு நிறைவாக இருக்கிறது, செயல்பாடுகளுக்கு நிறைவாய் இருக்கிறது, இன்பங்களுக்கு நிறைவாய் அமைந்திருக்கிறது, துன்பங்களுக்கு இது முடிவாய் அமைந்திருக்கிறது. நிறைவு என்பது அந்த நிறைவாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், முடிவு என்கின்ற நிலை எடுத்துக்கொண்டீர்களானால் கூட துன்பம் என்பதற்கும் இது முடிவாகத்தான் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வள்ளுவரினுடைய அந்த மொழியானது எப்படி காலங்கள் கடந்து 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 நாம் வந்தாலும் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறதோ அப்படி நம்முடைய மொழி நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? பொதுவாக நாம சொல்லுகிற போது பேசுகிற போதே பிறரிடத்திலே நம்முடைய எண்ணங்களை பதிவு செய்கின்ற போதும் நம்முடைய மொழியினுடைய ஆற்றல் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. ஒரு விஷயத்த சொல்ல வந்தோம்னா எப்படி சொல்லணும்? இப்போ குழந்தைங்க கிட்ட ஒன்று சொல்றோம், கேட்கறதே இல்லை, என்னுடைய மொழியை என் பிள்ளைங்க கேட்கறதே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோமா? அதை எப்படி சொல்றோம்? மொழி என்கின்ற வார்த்தையை மாற்றி என்னுடைய பேச்சை என்னுடைய பிள்ளைகள் கேட்பதில்லை. ஆசிரியர் சொல்றேன், நான் சொன்னா பசங்க கேட்கறது கிடையாது,
பசங்க சொல்றாங்க, நாங்க சொன்னா எங்க அப்பா அம்மா கேட்கறது கிடையாது அப்படின்னா, ஒருத்தர் சொல்லுகிற போது அந்த சொல்லுகிற விஷயத்தை இன்னொருவரால் கேட்க முடியாத அளவுக்கு சொல்லுகிறோம் அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப திருக்குறள் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு இருக்குன்னா, நான் படித்தாலும் அந்த திருக்குறள் எனக்கு ஏற்றதாக இருக்கும், நீங்கள் படித்தாலும் அது உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும், ஒரு வியாபாரி படித்தால் அவருக்கு ஏற்றதாக இருக்கும், ஒரு விவசாயி படித்தால் அவருக்கு ஏற்றதாக இருக்கும். அப்ப அந்த மொழி இன்னொருவருக்கு பயனுள்ளதாக அமைகின்ற வண்ணம் பேசினோமேயானால் அந்த பேச்சு நிலைத்த பேச்சாக இருக்கும் என்பதுதான் இந்த குறளுக்கு வள்ளுவர் தந்த விளக்கம். இனியும் நாம் தேவையில்லாமல் பேசுவதை விட்டுவிட்டு தேவையான நிறைந்த மொழிகளை மட்டும் பேசி உயர்ந்த வாழ்க்கையை வாழலாம். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும்.